ஜேஎம்கே நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் எங்கிருந்து வந்தாயோ அத்தியாயம் 21. சித் உள்ளே வரவும் மேகா அவனை பார்த்து முகமெல்லாம் சிரிப்போடு எழ முயற்சி செய்யும் போதே சித்து வந்து தூக்கி கொண்டான். சத்தம் கேட்டு தீபி வெளியில் வந்து பார்க்க சித்துவை பார்த்ததும் அவள் முகம் மலர்ந்தது. சித் அவள் கையில் இனிப்பையும் மேகாவையும் கொடுக்க மேகா அழ ஆரம்பித்தாள். அப்பா ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் தங்கம். மேகா அவன் பேசுவதை கவனிக்காது அழ அவனும் அறையுள்ளே செல்ல மேகா அதை பார்த்து பெரும் குரல் எடுத்து அழ தீபி அவன் பின்னே வந்து வாங்கும்படி கூறி நின்றாள். இரு தீபி, ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், கொஞ்சம் சமாதானம் பண்ணு. அவன் குளியலறை சென்றதும் மேகா தேம்பி தேம்பி அழ தீபி சமாதானம் சொல்ல ஏங்கி அவள் அப்பா என்றே அழுது வைக்க தீபி சித்து மீது பெரும் கோபத்தோடு காத்திருந்தாள். குளியலறை விட்டு வெளியே வந்தவன் மகளை அள்ளிக்கொள்ள அழுகை குறைந்து அவன் தோளில் ஒட்டி கொண்டாள். பிள்ளையை இப்படி அழவிடணுமா? கொஞ்ச நேரம் அவளை கொஞ்சிட்டு அப்புறம் ட்ரெஸ் மாற்ற வேண்டியது தானே? தீபி கேட்க, குளிச்சுட்டு வந்தேன், அது தப்பா? அதுக்கு அழுவிடுவீங்களா? காலையிலிருந்து அவ மூட் சரியில்லை, அழுதுகிட்டே இருக்கா. மதியம் சாப்பாடு சரியா சாப்பிடல. நானே பிள்ளைக்கு என்னன்னு தெரியாம கைக்குள்ள வச்சிட்டு இருக்கேன். நீங்க வந்ததும் அழவிட்டு பாக்குறீங்க. இதெல்லாம் தெரியுமா எனக்கு? அவ தான் அழறா, நான் சொல்லிட்டு தான் போனேன். எதுக்கு ஏங்க விடுறீங்க? அவளையாவது ஏங்க விடாம இருங்க. பிள்ளைய அழவிட்டு பார்க்காதீங்க. சரி, ஏன் தீபி இப்போ இவ்வளோ கோவம்? பிள்ளைய கூட பார்க்காம என்ன உங்களுக்கு? உங்க வேர்வைப்பட்டா என்ன ஆக போகுது இப்ப? என்ன தீபி, அவளே அழுகைய விட்டு அமைதியாகிட்டா, நீ ஏன் கோவத்துல கத்துற? யாரு? நான் கத்துறேன்? நான் இல்லாதப்ப நீங்க அவ கூடவே தானே இருப்பீங்க. அவ உங்களை பார்த்ததும் ஓடி வரா. நீங்க அலட்சியம் பண்ணா அழத்தானே செய்வா. இப்படி அழுதா அவளுக்கு உடம்புக்கு ஏதாவது ஆகிடும். சித்து இறுக்கி பிடித்த பொறுமை பறந்து போக, என்ன இப்ப? என் குழந்தைய எனக்கு பார்த்துக்க தெரியும், சும்மா சத்தம் போடாத. வீட்டுக்கு வந்ததும் எதுக்கு இப்ப சண்டை போட்டுட்டு இருக்க? தனியா இருந்தாலும் நிம்மதியா இருந்தோம். ச்சே. சித் மேகாவை தூக்கி கொண்டு அறையுள்ளே சென்று விட்டான். மேகா அவனை விட்டு இறங்கி அவளை தேடிச் செல்ல, வாலு, இத முன்னாடியே செஞ்சிருந்தா கத்தி இருக்கவே மாட்டேன். எப்ப பாரு அவ பின்னாடியே வால் மாதிரி சுத்த வேண்டியது. இவ அழாம இருந்திருக்கலாம், இன்னைக்கு பேசின மாதிரி தான். சித்து பெருமூச்சு விட்டு எழுந்து ஹால் வர தீபி கண்ணை துடைத்து கொண்டே வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். சாரி தீபி. சித் மன்னிப்பு கேட்க அவளிடம் அமைதி. அதான் மன்னிப்பு கேட்கிறேன் தானே, மனசு இறங்கக்கூடாதா? அழாத, மேகா உன்னை தான் பார்த்துட்டு இருக்கா பாரு, அவ முகம் மாறுது. சித் சொல்ல தீபி அவளை தூக்கி இடுப்பில் வைத்துக்கொண்டு அவனை முறைத்து விட்டு வெளியே சென்று விட்டாள். அவள் மேகாவுக்கு இட்லி ஊட்டிவிட அவளை பார்த்து கொண்டு நின்றிருந்தான். தீபி அவளுக்கு தெருவெல்லாம் வேடிக்கை காட்டி உணவு உண்ண வைத்து அவளுக்கு விளையாட பொம்மை தந்துவிட்டு அவனுக்கு உணவு எடுத்து வந்து வைத்தாள். நீயும் வா தீபி, மேகா அமைதியா தான் இருக்கா. சித் அழைக்க தீபியும் அமர்ந்து அவனுக்கு சப்பாத்தி வைக்க கேள்வியாக அவள் முகம் பார்த்தான். என்ன, ஏன் இப்படி பார்க்குறீங்க? இட்லி செஞ்சிருந்த, இப்ப சப்பாத்தி வைக்கிற? அதான். அது உங்க பொண்ணுக்கு. தீபி உங்க என்ற வார்த்தையை அழுத்தி கோபமாக சொல்ல, ஏன் அப்படி? என் பொண்ணுக்கு மட்டும் இட்லி, எனக்கு சப்பாத்தி? சாப்பாட்டை வச்சு எங்களை பிரிக்க பார்க்குறியா? சித் அவளை வம்பிழுக்க, உங்க பொண்ணுக்கு ராத்திரி சப்பாத்தி சாப்பிட்டா ஆகாது, உங்களுக்கு இட்லி வச்சா பசி ஆறாது, வேற என்ன செய்ய? தீப்தி சூடாய் திருப்பி கேட்டுவிட்டு எழுந்து சென்று மேகாவுக்கு செய்த இட்லியை கொண்டு வந்தாள். 3 இட்லி தான் இருந்தது. அவளுக்கென கொஞ்சம் பருப்பு என்று இருந்தது. சாப்பிடுங்க, அவ 2 தான் சாப்பிட்டா, மீதம் இவ்வளோதான். இட்லி தான் வேணுமா சொல்லுங்க, வச்சு தரேன். எதுக்கு இப்ப இவ்வளோ கோவம்? சாரி சொல்லிட்டேன், உன் பொண்ணு தான் அவ.
நான் இதுவரை அவளை இப்படியெல்லாம் அக்கறையா பார்த்தது இல்ல. இட்லி தருவேன், சில நாள் பருப்பு, இல்ல வெறும் பால் தான். அவ 4 மாசத்துல உடம்பு ஏறித்தான் இருக்கா. நானும் கூட. இங்க பாரு தீபி, உன் கோவம் எனக்கு புரியுது. இனி செய்ய மாட்டேன். சாரி. தப்பு என் மேல தான். நான் தான் வந்ததும் உங்க கூட சண்டை போட்டேன். என்னால தான் உங்க நிம்மதி போகுது. ஏய், கோவத்துல சொன்னேன். நிதானம் இல்லாம பேசின வார்த்தைக்கு அர்த்தம் சேர்த்து கஷ்டப்படாத. இல்ல, என் தப்பு தான். தீபி மறுபடியும் அதையே கூற. பழைய தீபி எங்க? சரிக்கு சரி வாய் அடிச்சு என்ன வாய் மூட வைப்பா. அவ இப்போ இங்க இல்ல. இப்படியே போனா சீக்கிரம் இந்த உறவு நட்பா தொடர வாய்ப்பில்ல. சித் சொல்ல. அதன் பின் அவன் எதுவும் பேசவில்லை, அவளும் பேசவில்லை. ஆனால் உறவு நீடிக்காது என்ற வார்த்தை அவள் அமைதியை மொத்தமாக கலைத்திருந்தது. சித்து உறங்கிவிட்டான். மேகா அவள் நெஞ்சில் படுத்துக்கொண்டு பேசிக் கொண்டிருந்தாள். தீபி அவளை தூங்க வைத்துவிட்டு வந்து அவள் படுக்கையில் படுத்தும் உறக்கம் வரவில்லை. எதையோ நினைத்து பயத்தில் கண்ணீர் விட்டு உறங்கியிருந்தாள். எப்போதும் போல காலை விடிந்தது. தீபியும் இயந்திரம் போல வேலை செய்து கொண்டிருந்தாள். அவளின் முகவாட்டம் சிதுவை குழப்பிக் கொண்டிருக்க, குளிக்கும்போதுதான் அவள் தன் வார்த்தையை தப்பாக புரிந்து கொண்டாள் என்று உணர்ந்தான். ராத்திரி இட்லி அவன் தட்டில் உப்புமாவாகி இருந்தது. கூடவே தோசையும் கார சட்னி என்று செய்திருந்தாள். அவன் அலுவலகம் கிளம்பி நின்று கொள்ள முத்தம் தர மேகா வந்தாள். எப்போதும் மேகா சித்துவிற்கு முத்தம் வைப்பாள். அவனும் மகளுக்கு முத்தம் வைப்பான். அதை நேரே தீபியின் கன்னத்தில் கொடுத்து வைப்பாள் மேகா. இன்று அவள் கன்னத்தில் முத்தம் வைக்க இரு கன்னத்திலும் வாங்கி கொண்டான். மேகா அதை தீபியின் ஒரு கன்னத்தில் முத்தம் வைக்க இன்னொரு கன்னத்தில் சித் முத்தம் வைத்திருந்தான். தீப்தியின் கண்கள் இன்பமாய் அதிர்ந்து அவனை பார்க்க, இப்போ உமா மட்டும் ராத்திரி வந்து சமாதானம் பண்றேன். நட்பு மட்டும்தான் இல்லைன்னு சொன்னேன் மக்கு. சித் புன்னகையுடன் சொல்ல, தீபி அவனை பார்த்து கொண்டிருக்க, மேகா அவள் முகம் திருப்பி முத்தம் கேட்க, ஆனந்த கண்ணீருடன் தீபி மகளுக்கு முத்தம் தர, எனக்கும் ராத்திரி வேணும், கண்டிப்பா தரணும். சித் அவளின் காதில் சொல்ல, தீபி மீண்டும் கண்விரிய மேகாவை கையில் கொடுத்துவிட்டு கிளம்பி சென்று விட்டான். அத்தியாயம் 22. சித் அலுவலகம் செல்ல, ரூபன் அவனை எதிரில் பிடித்து என்ன நடந்தது என்று கேட்க, சித்துவும் நடந்ததை கூறிவிட்டு சிரிக்க, எதுக்கு கோபப்பட்டு காரியத்தை கெடுத்த நீ? நான் இல்ல, உன் தங்கச்சி தான். உன் முகம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரகாசமா இருக்கு. ஆமா, எனக்கே மனசு லேசா தான் இருக்கு. ஃபீல் கம்ப்ளீட்டட் ரூபா. டேய், மருமகம் வேணும்னு சொன்னேன், மறந்துட்டியா? தீபி சரின்னு சொன்னா பார்ப்போம். இப்ப வேலையை பார்ப்போம். ரூபன் அவன் வேலை பார்க்க சென்று விட, சித் அவன் அலைபேசி எடுத்து அவளுக்கு அழைப்பு கொடுத்தான். தீபி அழைப்பை எடுத்ததும், ஹலோ, சொல்லுங்க. என்ன சொல்லணும்? நான் சொல்ல கால் பண்ணல, கேட்க கால் பண்ணேன். அப்ப கேளுங்க. என் மேல ஏதாவது கோவமா தீபி? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. கண்டிப்பா இல்ல தானே? இல்ல. சரி, நேத்து நான் இந்த உறவு இனி நட்பா தொடராதுன்னு சொன்னேன். நீ அதை தப்பா புரிஞ்சு முகம் எல்லாம் வாடி போயிருந்த. நாம நட்பா தாண்டி காதலுக்கு போவோமா? சித் கேட்க எதிரில் மௌனம். பதில் பேசுங்க பார்ட்னர். எதிரில் அழைப்பு அணைக்கப்பட்டது. சித் சிரித்துவிட்டு வேலையில் மூழ்கிவிட்டான். இரவு அன்று வெகு நேரமாகியும் சித் வரவில்லை. மேகா தூங்கியிருந்தாள். தீபி அலுவலகம் அழைத்து பேச, முக்கியமான ஆர்டர் இப்போதுதான் முடிந்தது என்று ரூபன் பதில் தர, அடுத்த 1 மணி நேரம் கழித்து சித்து இல்லம் வந்தான். வந்தவன் முதலில் குளித்து சாப்பிட்ட பின் தான் தீபியின் முகம் பார்த்தான். தீபியும் உணவு உண்டு படுக்க செல்ல அவளை கைப்பிடித்து அருகில் அமரச் சொன்னான். என்ன ஆச்சு இன்னைக்கு உங்களுக்கு?
சொல்றேன் தீபி. ஆனா பொறுமையா கேட்கணும், சரியா? என் நியாயம் புரிஞ்சுக்க ப்ளீஸ். சொல்லுங்க சித். சித்து அவன் மடிக்கணினி திறந்து அவள் நிழற்படம் காட்டி அவளிடம் அனைத்தும் சொல்ல தீபி வாய்மூடி அழுதிருந்தாள். என்ன மன்னிச்சிடு தீபி, இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். என் மனசும் உன்னை தேடினது தான். கட்டுப்பாடு இல்லாம நான் போயிடக்கூடாது, மேகாக்கு எதுவும் ஆகக்கூடாது, இதெல்லாம் தான் என் பயம். அதான் உன்னை ஒதுக்கினேன். ஆனா என் மனசே எனக்கு எதிரியா தான் இருந்துச்சு. என்னையும் என் காதலையும் ஏத்துக்கோ தீபி. தீபி அவன் தோள் சாய்ந்து அழ சித் சமாதானம் சொன்னான். நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன் சித். இப்போ நிம்மதியா இருக்கு. அந்த கடவுள் எனக்கு பிள்ளையும் சேர்த்து புருஷனையும் தந்திருக்கார். உங்களை ஏத்துக்காம எப்படி சித்து இருப்பேன்? நான் இத்தனை நாள் காத்திருந்தது இதுக்கு தானே. உங்க முகம் பார்த்து வாழ்ந்தா கூட போதும் எனக்கு. என்னால பார்த்துட்டே வாழ முடியாது, சித் சொல்லவும் தீபி அவனை பொய்யாக முறைக்க சித்து எழுந்து தூங்கச் சென்றான். தீபியும் வர அவளை வா என்று கட்டிலுக்கு அழைத்தான். மேகாவை நடுவில் போட்டுக்கொண்டு இருவரும் கைகோர்த்து ஒருவர் முகம் ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர். அந்த இரவு இருவருக்கும் இனம் புரியாத உணர்வோடு நகர்ந்தது. யார் எப்போது உறங்கினார்கள் என்று தெரியவில்லை. அதன்பின் வந்த நாட்கள் எல்லாம் சித்து தீபியின் காதல் நாட்கள்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் தேடியதை பற்றி பேசி, கண்டதும் காதல் என்பதை பற்றியெல்லாம் பேசி, விருப்பு வெறுப்புகளை மனம் விட்டு பகிர்ந்து அவர்களின் காதல் வளர்த்தனர். 1 மாதத்திற்கு பிறகு வீட்டில் அனைவருமே சித்து தீபி காதல் பற்றி ரூபன் மூலம் அறிந்து கொண்டனர். அனைவருக்கும் ஒரு நிம்மதி பிறந்திருந்தது. அன்று ஞாயிறு காலை. சித்து எழுந்து வர தீபி சமையலில் இருந்தாள். மேகா தூங்கிக் கொண்டிருந்தாள். தீபியை பின்னிருந்து அணைத்து கொண்டவன் அவளை அள்ளிக்கொண்டு அறைக்கு வந்தான். சமைக்கணும் சித், என்ன பண்றீங்க? சத்தம் போடாத, மேகா எழுந்துருவா. ராத்திரி பார்த்துப்போம், இப்ப வேண்டாம். எவ்வளோ நாள் தான் நானும் காத்திருப்பேன்? எனக்கு வேணும், அவ்வளோதான், பேசாத. தீபி பேசுவதை கேட்காது செயலில் இறங்கியிருந்தான். அவன் தேடல் தீர்ந்து அவளை மொத்தமாய் களவாடி விட்டுத்தான் பிரிந்தான். அவள் நெற்றியில் முத்தம் பதித்து காதல் சொன்னான். அன்று தீபியின் வெட்கம் பார்த்து அவளை சீண்டிக்கொண்டே இருந்தான். மகளும் அவனும் சேர்ந்து அவள் கன்னத்தில் முத்தம் வைத்து அன்பு தொல்லை செய்தனர். தினம் ஒரு விதமாக காதல் வளர்த்தனர். மேகா செய்யும் சேட்டைகள் வேறு வீட்டை நிறைத்தது. 4 மாதத்திற்கு பின் ஷர்மியின் வளைகாப்பு முடிந்திருந்தது. தனாவின் வளைகாப்பு வேலையில் இருந்தனர். தீபி முகம் சோர்ந்து இருக்க அவள் மேகாவை சித்துவிடம் தந்துவிட்டு வந்து அவள் அத்தையிடம் மயக்கமாக இருப்பதாக கூற அகில் வந்து அவளை பார்த்துவிட்டு கருத்தரிப்பு பரிசோதனை அட்டையில் பார்க்க அது 2 கோடு காட்டி செய்தியை உறுதி செய்ய அகில் சித்துவை கட்டி நன்றி சொன்னான். என்ன அகில் இது நன்றி எல்லாம்? சித் சங்கடமாக கேட்க, நான் செம சந்தோஷமா இருக்கேன். என் அக்கா தான் எனக்கு அம்மா. அவ சந்தோஷமா இருக்கானா அதுக்கு காரணம் நீங்க. எனக்கு வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல மாமா. சரி மச்சான், உனக்கு கல்யாணம் ஆன உடனே என் பையனுக்கு பொண்ணு பெத்து கொடு, சரியாகிடும். சித் சொல்லவும் அனைவரும் சிரிக்க அங்கே தீபி இன்னும் வெட்கத்தில் தலைகுனிந்தாள். யாரோ வெட்கம்லாம் எனக்கு வராதுன்னு சொன்னாங்க நிதின். தனா கிண்டல் செய்ய, அது சித்துவுக்கு முன், இது சித்துவுக்கு பின். நிதினும் மனைவியுடன் சேர்ந்து கொண்டான். அதன்பின் தனாவின் வளைகாப்பு முடிய அவர்கள் இல்லம் வந்து சேர்ந்தனர். அதற்கு பின்னாக வந்த நாட்களில் ஷர்மியும் தனாவும் பிள்ளை பெற்றிருந்தனர். திலகா ஷர்மியை கவனிக்க, நளினி தனாவை கவனிக்க, அகிலும் சித்துவும் என்று இருவரும் தீபியை பார்த்து கொள்ள, மேகாதான் தீபியின் வளரும் வயிற்றை தடவி பார்த்து தினம் புது கேள்வி கேட்டாள். அத்தியாயம் 23. 1 மாதம் கழித்து ருத்ராவின் 2ஆம் வருட அஞ்சலி. வீட்டில் அனைவரும் சேர்ந்து அவளுக்கான
ஆத்மசாந்திக்கு பூஜை செய்தனர். சித் முகம்பாடி அமர்ந்திருந்தான். தீபி அவன் அருகில் வந்து அவன் தலைவருட அழுதிருந்தான். இன்னும் எவ்வளவு நாள் இதை நினைச்சு அழப்போறீங்க? கடந்து வாங்க. போன முறையும் மேகா பிறந்த நாள் கொண்டாடவே இல்லை. இந்த முறையும் கொண்டாட போறது இல்லை தானே? திலகா அம்மா உங்க அம்மா படத்தை எடுத்து உள்ள வச்சது இதுக்குதான். உங்க பிறந்த நாள் கொண்டாடதான். நீங்க அவங்க பிள்ளைன்னு நம்ப வைக்க. இப்போ இதைத்தான் நானும் செய்ய போறேன். ருத்ரா படத்தை உங்க அலமாரியில வைக்க போறேன். மேகா எப்பவும் இனி என் பொண்ணுதான். அவளுக்கு ருத்ரா யாருன்னு சொல்ல போறதே இல்லை. அவ விவரம் வைக்கிறதுக்கு முன்னாடி இத கடந்து வெளியே வந்துருங்க சித்து. தீப்தி எடுத்துக்கூற. தீபி, நீ சொல்றது புரியுது. ருத்ரா அவ என் வாழ்க்கையில அன்பை மட்டுமே தர வந்த தேவதை. அவளை இழந்ததுக்கும் நெஞ்சில இருந்துகிட்டே இருக்கு. ஆனா நீ சொல்றதுதான் சரி. இத கடந்து வந்தே ஆகணும். மேகாக்கு எப்பவும் தாய் நீதான். அவளுக்கு ஏன் நிலை வேண்டாம். அவ பிறந்த நாளை இன்னைக்கு கொண்டாடி இந்த நாளை அவ பிறந்த நாளா மட்டும் இனி பார்க்கணும். மாலை பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. மேகா முன்னிருந்த கேக் அவள் ஆராய்ச்சி செய்யும் முன் வெட்டி அவளுக்கு தீபி ஊட்டிவிட, அவள் தீபிக்கு ஊட்டிவிட, சித்து மட்டும் முறைத்து கொண்டு நின்றான். அவன் ஊட்டிவிட, மேகா அவன் முகத்தில் கேக் பூசிவிட என்று அவளோடு அழகாக விழா முடிந்தது. திலகாவும் பாலாவும் சித்துடனே வந்து தங்கி மேகாவை பார்த்து கொள்ள, தீபியின் கரு அன்பும் காதலும் மேகாவின் முத்தங்களும் பெற்று வளர்ந்தது. தீப்தி என்னும் நிலாவின் வளர்ப்பிறை காலம் முடியும் நேரம், அழகான பௌர்ணமி பெற்றுத்தர ஆசி கூறி அவளுக்கு வளைகாப்பு நடத்தி தாயில்லம் சென்றாள். சித்துதான் துடித்து போனான். இதே கனவை முன்பும் நெஞ்சில் சுமந்து ஏமாந்து போன பயம் கண்முன்னே வர, அடுத்த நாளே அவளோடு சென்று அங்கேயே இருந்து விட்டான். தீபியின் உடல்நிலை பார்த்து மருத்துவமனையில் சேர்த்த 3ஆம் நாள் அவள் வலியில் துடிக்க, அவன் கைப்பிடித்து ஆறுதல் சொல்ல, அட இது பௌர்ணமி அல்ல, ஆதவன். சித்து வேண்டாத தெய்வம் இல்லையே இதற்கு. தாயும் செய்யும் நலமாக இல்லம் வர தீபி இப்போது கவனமாக இருந்தாள். மேகா எங்கும் எதற்கும் ஏங்கிவிடக்கூடாது என்று பார்த்து கொண்டாள். மேகா குழந்தை பால் குடிப்பதை பார்த்து அவளும் பால் கேட்டு அடம் பிடிக்க, மேகாவுக்கும் பால் கொடுத்தாள் தீபி. சித்து பார்த்து கொண்டிருக்க, மேகா போதும் என்று விலகி செல்ல, சித்து தீபியின் நெற்றியில் முத்தம் தந்து, லவ் யூ தீபிமா. என்ன போல மேகாக்கும் தாய்ப்பால் கிடைக்கவே இல்லைன்னு நான் பல முறை அழுதுருக்கேன். பசியில் அழும்போது பால் கலக்கி கொடுக்குற வர என் நெஞ்சு பதறும் தெரியுமா? இப்போ அவ தாய்ப்பால் குடிக்கும்போது மனசு எதமா இருக்கு. சொன்னவனை தீபி மடியில் போட்டு அவள் மாறாப்பில் மூட, சித்து எழுந்து, லூசா தீபி நீ என்ன பண்ற? சித் விலக. தாய்ப்பால் தரப்போறேன். கண்ணை மூடி உன் அம்மாவை நினைச்சு குடி. இனி நீ தாய்ப்பால் குடிக்கலன்னு குறை இருக்காது. தாய்க்கு அப்புறம் தாரம்தான். தாய் தர முடியாத எல்லாமே தாரத்தால தர முடியும். எனக்கு தாயா நீ இருந்ததானே, அப்போ இதுல என்ன தப்பு? கேட்டவளை சித்து அணைத்து கொண்டான். எங்க இருந்த தீபி இவ்வளோ நாள்? என் உயிர்டி நீ. இந்த நிமிஷம் எனக்கு எல்லாமே நீதான். போதும் தீபி, உன் அன்பு மூச்சு முட்டுது எனக்கு. இத்தனை அன்புக்கு தகுதி இல்லை எனக்கு. வா குடி. உன் பையன் எழுந்தா அவ்வளோதான். தீபி கூற, அவள் மாறாப்பின் உள்ளே அவனும் சில நிமிடம் சேயாகி போனான். சித்து அவள் அன்பில் பழைய நினைவுகளை மறந்திருந்தான். மேகா, அவன் மகன் ஆதவ், தீபி மூவரும் அவனின் உலகமாகி போய் இருந்தனர். அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே இல்லறமும் நலரம்தான். 2 வருடம் கழித்து இப்படி கிளம்பினா நம்ம அகில் கல்யாணத்துக்கு போன மாதிரி தான். நீ தான் அக்கா தெரியுமா? இவ்வளோ பொறுமையா கிளம்பி. தீபி மேகா காதில் ஏதோ சொல்ல, அவள் நேரே வந்து சித்து முதுகில் அடி கொடுக்க,
ஆதவ் சிரித்தான். அவனும் அவன் பங்குக்கு அடி வைக்க சித்து அழுவதைப் போல் நடிக்கவும் நிறுத்திவிட்டு அவன் முகம் பார்த்தனர். மேகா குட்டி, ஓடி வாங்க, பூ வைப்போம். திலகா அழைக்க மேகா வெளியில் சென்றுவிட அவள் பின்னே ஆதவ் செல்ல சித்து அவள் இடையே இறுக்கிக் கொண்டிருந்தான். விடுங்க. தீபி விலக, எங்கடி உன் இடுப்ப காணோம்? வயசு உனக்கு ஏறுதா இல்ல இறங்குதா? எப்படி குழந்தை பிறந்த அப்புறம் கூட இப்படி இடுப்பழகியா இருக்க? என் உடம்பே அப்படித்தான். எவ்வளோ தின்னாலும் உடம்பு வைக்கிறது இல்ல. அது சரி, இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் பொண்டாட்டிய நான் கட்டி பிடிக்க கூடாதா? எனக்கு தானே நீ. ஃபுல் டைம் குடும்ப தலைவி ஆகிட்ட. உன்னை அலங்காரமா பார்க்கறதே இந்த மாதிரி விசேஷம் அப்பதான். அதான் என் பொண்டாட்டி அழக கொஞ்ச நேரம் கண்ணில் நரைச்சேன். இப்ப என் கையில நரைச்சிக்கிட்டு இருக்கேன். போதும் விடுங்க, நான் கிளம்பிட்டேன். அம்மாவும் அப்பாவும் கூட வந்திருப்பாங்க. அம்மா, பூ நல்லா இருக்கா? மேகா கேட்க, ஏன் அழகு குட்டிக்கு எல்லாமே அழகுதான். தீபி அவள் கன்னம் தொட்டு முத்தம் தர, சித்து அவன் கன்னம் காட்ட, அவனுக்கு தீபி தர, ஆதவ் வந்து அம்மா என்று அவனும் முத்தம் கேட்க, அவனுக்கும் தந்துவிட்டு நகர முயன்ற போது ஆதவ் வாங்கியதை திருப்பி தர, மேகா தர, சித்து அவன் இதழ் குவித்து முத்தம் தர, தீபி பொறுமை இழந்து அனைவரையும் மிரட்டி கிளம்பி அவள் இல்லம் சென்று கல்யாண வேலையில் சேர்ந்து கொண்டனர். அகிலன் திருமணம். சித்து அவன் மச்சானின் திருமண வேலையில் இருந்தான். ரூபன் நிதினுடன் உதவி செய்ய அகிலன் அவன் நண்பர்களுடன் மேடை வந்து சேர்ந்தான். மங்கள ஒலி முழங்க பிரியதர்ஷினி கழுத்தில் தாலி கட்டி அவனின் சரிபாதியாக்கி கொண்டான். திருமணம் முடிந்து சடங்குகள் நடக்க மேகா அதில் அகிலுக்கு உதவி செய்து கொண்டிருந்தாள். 4 வயதாகி மிக உயர்ந்த படிப்பான ப்ரீகேஜி சென்று கொண்டிருந்தாள். இரவு பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாக தாத்தா பாட்டியிடம் தூங்க இளம் தம்பதிகளின் அறையில் உயிரும் உயிரும் உறவாடி கொண்டிருந்தது. பொண்ணு வேணுமா பையன் வேணுமா இப்போ? சித் கேட்க, பொண்ணு தான் வேணும், அதுவும் ருத்ரா வேணும். தீபி சொன்னதை கேட்டு சித் அவளை கேள்வியாக பார்க்க, ஒரு சுயநலம், அப்புறம் ஒரு நன்றி கடன், அப்புறம் ஒரு குட்டி குற்ற உணர்ச்சி, எல்லாம் தீரும். அதுக்கு தான். நன்றி கடன் மேகா மாதிரி ஒரு பட்டர் பன் பெத்து தந்ததுக்கு. என் செல்லக்குட்டி சமத்து பொண்ணு. அப்புறம் குற்ற உணர்ச்சி, அதுவும் குட்டி தான். அவளுக்கும் நீங்க புருஷன் தானே, அவ புருஷனை தானே நான் பங்கு போட்டு இருக்கேன். அதான் அவளையும் உங்களையும் சேர்த்து வச்சிருவோம் தான். தீபிமா, இதுல உன் சுயநலம் என்ன? சித் கேட்க, அதுவா, இப்ப ருத்ரா பொண்ணா பிறந்தா நீங்களும் அவளும் சேர்ந்துருவீங்க. நானும் அவளுக்கு நன்றி செஞ்ச மாதிரி ஆச்சு. ருத்ரா உங்களுக்கு பொண்ணா பிறந்த அப்புறம் உங்க மனைவியா அவளை மறந்துட்டு பிள்ளையா அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பொண்டாட்டியா ஏன் நினைப்பு தான் வரும். அதுவும் இல்லாம உங்க மொத்த காதலும் எனக்கே வேணும். மொத்த காதலுமா? அவ்வளோ காதலா என் மேல? தீபி ஆம் என்று தலையசைத்து கூற சித் அவளை அவனோடு சேர்த்து, அப்ப ருத்ரா பெத்துப்போம் வா என அழைத்திருந்தான். சித்து தன்னவளின் காதலில் மூழ்கி அவன் உயிரானவளின் உயிரோடு உறவாட ஆரம்பித்திருந்தான். அவன் வாழ்வு செழிக்கவும் அவள் ஆசை பலிக்கவும் வாழ்த்து கூறி விடைபெறுவோம். சுபம். அன்பு அனைத்தும் செய்யும். நன்றிகளுடன் எழுத்தாளர் கௌரி முத்துகிருஷ்ணன். இந்த நாவலின் ஒலிப்பதிவில் எங்களோடு பயணித்த நேயர்களே, இந்த கதையை பற்றியும் எங்கள் சேனலை பற்றியும் உங்களின் கருத்துக்களை ஆவலோடு எதிர்பார்க்கும் நான் காமாட்சி ஹரிஹரன். விரைவில் அடுத்த கதையோடு உங்களை மீண்டும் சந்திக்க வருகிறோம். நன்றி, வணக்கம்.